ரஜினிகாந்த் தப்பிச்சிட்டாரு, அஜித் குமார் அவரும் தப்பிச்சிட்டாரு. சூர்யா சார் நீங்க மாட்டிக்கினீங்களே சார், இந்த சிவா கிட்ட மாட்டிக்கினீங்களே சார். ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் சான்ஸ் 360. நம்ம இன்னைக்கு சூர்யாவோட கங்குவா 6 AM ஷோ தான் பார்த்துட்டு வந்தோம். FDFS லக்ஷ்மி தேட்டரில் பெங்களூர் KR புரம் கிட்ட இருக்கு. ஸோ பார்த்துட்டு இன்னைக்கு ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால் இதை எடுத்துகிட்டு போகணும், ஓகேவா? இதை மறந்துட்டு போனீங்கன்னா முடிஞ்சிச்சு உங்கள் கதை. ஓகே, என்னதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக மூவியோட ரிவ்யூக்கு வந்துடலாம். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஞ்சான ஒரு லவ் ஸ்டோரி. எப்படி இருக்குன்னா சிங்க் ஆக மாட்டேங்குது, லவ்வும் சிங்க் ஆக மாட்டேங்குது, அந்த பேரும் சிங்க் ஆகலை, அந்த டைலாக்ஸும் சரி. ஜஸ்ட் அந்த யோகி பாபுவோட காமெடி வண்டி கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெடன் கின்ஸ்லி அதுவும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அவரை வந்து பவுண்டி ஹண்டர்னு சொல்கிறாங்க. பவுண்டி ஹண்டர் ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பவுண்டி ஹண்டருக்கான ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. பவுண்டி ஹண்டர்னால் எப்படி இவங்க ஒன் பீஸு, இந்த அவதார் ஃபிலிமு எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சுட்டிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ் பற்றி சொல்லணும்னாக்கா சூர்யாவோட ஆக்டிங், பிரில்லியன்ட் ஆக்டர் மேன். ஏன் இப்படி மாட்டினார் எனக்கு சத்தியமாக தெரியல. அப்புறம் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா கிராஃபிக்ஸ் ஓகே, ஒரு லெவலுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் பாபி டியோல் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. காஸ்டியூம் வாஸ் வெரி குட். ஆனால் இந்த பாபி டியோலோட ஷூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோலேருந்து திருடின்னு வந்த மாதிரியே இருக்குது. ஒரு சின்ன பையனோட ஒரு கேரக்டர் இருக்கும், சூர்யாவோட வர கேரக்டர், அவரை வச்சு தான் இந்த மூவியே ட்ராவல் ஆகுது. எனக்கு என்னென்னா காஸ்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பையனோட அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இல்லை அந்த ஆக்டிங்கில். இருந்தாலும் லைட்டாக வேறு இரிட்டேஷனாக இருக்குது. அந்த பாசமே வரல, அந்த பையனை பார்த்தா இரிட்டேஷன் தான் வந்துச்சு. படத்துலேயே ஒரு பெஸ்ட்டானதுன்னா சூர்யாவோட ஆக்டிங் தான். பாவம் அவரும் எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுவார் இல்லையா? அப்புறம் படத்தோட ஒரு மெயின் இதுதான் மெயின் படத்துக்கு. கத்துறாங்க காட்டு சிங்கம் 3 இல்லை, சிங்கம் 5, 6, 7 வந்தாலும் இந்த மாதிரி கத்த முடியாது யாராலையும். ஏன்னா சிங்கம் 3ல் வந்து பயங்கரமாக கத்திருப்பார் சூர்யா, இதில் பயங்கரமாக கத்த விட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆன பிறகு தான் அவர் நிஜமாலே வீட்டில் உட்காந்து கத்த போகிறாரு. அண்ட் சிவா, சிறுத்தை சிவா, சீரியஸாக சிவா என்ன சிவா ஆச்சு, இப்படியெல்லாம் பண்ணிட்டுக்கிறீங்க? பாவம் அஜித்தை உள்ள விவேகமில் அப்படி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு அவரை வச்சு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ரஜினி அவர் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாருன்னு தெரில. அவர் இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வராரு வருஷம். உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினாரு அண்ணாத்தையில். ஒரு சீரியல் மாதிரி அப்படியே ரப்பர் மாதிரி இஸ்திட்டீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சூர்யா பாவம் அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிங்கிறாரு ஜனங்களுக்கு, இந்த பசங்களுக்கெல்லாம் எஜுகேஷன்லாம் தர ஆரம்பிச்சு. இவர் பார்த்தாக்கா ரோட்டில் விட்டுருவார் போல இருக்குது சூர்யாவை. நல்ல மனுஷன்டா சூர்யா. இல்லை கார்த்தி வேறடா. க்ளோசிங் சீனில் வந்து கார்த்தி ஏன் வந்தா எதுக்கு வந்தாருன்னு தெரில. அண்ணன் முறையாச்சே, தம்பி முறையாச்சே, சித்தப்பா முறையாச்சே, எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுவாங்க போல இருக்குது. ஸோ சூர்யா கிட்ட கேட்டிருப்பாரு உங்கள் தம்பி பண்ணால் எப்படி இருக்கும்னு. சரி அவரையும் பிடிச்சி போடுப்பா ஆடு மாதிரி எல்லாரும் வந்து இந்த சிவா கிட்ட மாட்டின்னு அவங்க படுற பாடு இருக்குது. அப்புறம் இந்த சிவா வந்து கொரோனா டைமில் வந்து இந்த அவதாரு எல்லாம் மொக்கையாக படங்க பார்த்து அப்படியே மைண்ட்லெல்லாம் ஏற்றிட்டு இவங்கள்ட்ட வந்து கதை சொல்லும் போது, கதை சொல்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் அந்த மேக்கிங்கில் வந்து இவர் பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவா மூவியில் லேக் ஆகிற விஷயம் என்னென்னா டைலாக்ஸ், மட்டமான டைலாக்ஸ், ஒன்று கூட சிங்க் ஆகலை. அண்ட் இன்னொரு மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். டிஎஸ்பி புஷ்பாக்கெல்லாம் நல்லா போடுறாரு. இது வந்து இந்த மாதிரி தமிழ் மூவிஸ்க்கு ஏன் இப்படி மொக்கையாக போடுறாருன்னு தெரில. மேபி அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அந்த மியூசிக் ஒர்க் ஆகலான்னு நினைக்கிறேன். பட் தமிழில் சத்தியமாக ஒர்க் ஆகலை. டிஎஸ்பி சார் நீங்கள் வந்து புஷ்பா 3க்கு போடுங்க, தயவு செஞ்சு தமிழுக்கு வராதிங்க. ஸ்டண்ட்டு கூட அவ்வளோ ஒன்றும் சரியாக வரல. சிவா வந்து எல்லாரையும் மாட்டி விட்டுக்கிறாரு. நான் மட்டும் ஏன்டா மாட்டணும், நீங்கள்லாம் சேர்ந்து மாட்டுங்கன்னு மியூசிக் டைரக்டரு, ஸ்டண்ட் மாஸ்டரு, எல்லாரையும் ஆர்ட் டைரக்டரு எல்லாரையும் போட்டு மொத்தத்தில் யாருமே உருப்படியாக வேலை செய்யலை சூர்யா தவிர. அந்த சைடு ஆக்டர்ஸ் ஓகே ஒரு அளவுக்கு பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, 2000 க்ரோர்ஸ் ஜிஎஸ்டி பில்லு. பாருங்க, படம் வரதுக்கு முன்னாடியே வந்து இப்படியெல்லாம் பண்ணாக்கா பார்க்கணும்னு தோணுமா? இந்த ஐப்பெல்லாம் ஏற்றிட்டு பார்த்தாக்கா மொக்கையாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மூவிஸ்னால் அது இதுதான். இந்த இயரில் வேர்ஸ்ட் மூவிஸ்னால் அது இதுதான். ஸோ சூர்யா நீட்ஸ் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர்.